Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பைனாப்பிள் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெய்லியுமே ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பைனாப்பிள் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபுல் பைனாப்பிள் நான் எடுத்துர்க்கேன். இதை 2 பீஸா கட் பண்ணிட்டு நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். பைனாப்பிள் வாங்கும்போது இந்த மாதிரி பழமா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நான் இந்த ஹாஃப் பீசஸ் மட்டும் தான் ஜூஸ் போட எடுத்துர்க்கேன். இதை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவும் பொழுது நல்லா ஷார்ப்பான கத்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தோல் சீவ ஈஸியா இருக்கும். பைனாப்பிள்ல இந்த சின்ன சின்ன முள் இருக்கும். அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிளை ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஜூஸ் டம்ளர்ல ஒரு புதினா இலையை நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த புதினா இலை சேர்க்கிறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட 4-5 ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்சிருக்க பைனாப்பிள் ஜூஸை வடிகட்டி இதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விடும் பொழுது ஜூஸ் எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும். பாருங்க, நான் ஜூஸ் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இது கூட டெக்கரேஷனுக்காக நான் புதினா இலை சேர்க்கிறேன். அடுத்து 2 ஸ்லைசஸ் பைனாப்பிள் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணி கிளாஸ்ல செருகிக்கிறேன். சூப்பரான பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. கடையில் நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷான பழத்தில் செய்கிறாங்களான்னு தெரியாது. இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.